இப்போ தெரியும் பாருங்க. மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது நம்ம டவல் வச்சு எதுவுமே துடைக்கக்கூடாது. இது அப்படியே ட்ரை ஆகணும், காயணும். இது வந்து நான் மடிக்கிறதா தான் மடிச்சிடலாம். ஆனால் அந்த சோம்பேறித்தனம் ஒன்று இருக்குல்ல, அதுதான் அங்கே மெயின். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தருமா ஜெயந்தி சேனல். ஆஃப்டர் லாங் டேஸ், கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் ஃபுல் வீடியோ மேக் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு vlog மாதிரி, ஒரு ரொட்டீன் மாதிரி, டே ரொட்டீன் மாதிரி போட போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதான் டே ரொட்டீன் சொல்லிட்டேன்னா, இப்போ நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். இதில் என்னென்னா, அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு வரும்போது ஈவினிங் ஆகிடும், 7 மணி ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு. வீட்டுக்கு வரும்போது அவங்க என்ன இது பண்ணுறாங்கன்னா, ஏதாச்சும் செஞ்சு வைக்கணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரின்னு கேட்குறாங்க. நானும் செஞ்சு வைக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் செஞ்சு வச்சதில்லை. நேற்று ஒன்று செஞ்சேன், அது வந்து கொழுக்கட்டை மாதிரி செஞ்சேன் சத்து மாவில். அது வேணும்னா நான் இதுக்கப்புறம் செய்யும்போது வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். அவங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு வைக்கலாம். அதுதான் சர்ப்ரைஸ். பெரிய சர்ப்ரைஸ்லாம் நம்மளால் பண்ண முடியாது, அதனால் குட்டி சர்ப்ரைஸாக. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நான் போயிட்டு துணி துவைக்கிற வேலை இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி காய வச்சு குளிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு நான் போய் துணி துவைச்சிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் துணி துவைக்கிற பிளேஸ் இதுதான். வில்லேஜ் எங்கள் வீட்டு பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுற பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து கரும்பு இருந்ததா, அந்த கரும்பு எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. ஆப்போசிட் பார்த்தா அப்படியே ரோடு தெரியும், சூப்பராக இருக்கும். அப்படியே இடையில் வேறு பாம்புலாம் ஒரு சில டைமில் துணி துவைச்சின்னு இருக்கும்போதே அப்படியே போவோம். கொஞ்சம் அள்ளு விட்டுரும், அதுக்கப்புறம் சரியாயிடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். இப்போ கூட எங்கேயாச்சும் இருந்தால் கூட இருப்பாங்க, ஏன்னா டெய்லி வருவாங்க இங்கே தான். ஏன்னா நிழலாக இருக்குல்ல, மர நிழலாக இருந்ததுன்னா அந்த இடத்த பாம்பு இருக்கும். அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் எலி தவுக்கலாம் அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வருங்க. இங்கே பின்னாடியே வயல் இருக்கும், காட்டுறேன் இருங்க. வயல் வந்து இதுவாகிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். வயல் நெல் வந்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் வந்துடுச்சு. இது இன்னும் கொஞ்ச நாள், எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் எங்கள் வீடு சுற்றி. இப்போ நான் போயிட்டு துணி துவைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, நான் துணி துவைச்சி முடிச்சிட்டேன். இப்போ அம்மாவுக்கு நான் செய்ய போகிறேன்னு சொன்னேன்ல, அதை தான் செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, வாங்க போகலாம். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லார் வீட்லேயுமே இது ஒரு பிரச்சனை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன பிரச்சனைனா, என் பின்னாடி தெரியும் பார்த்தீங்களா துணி, எனக்கும் அம்மாவுக்கு மட்டும்தான் 2 செட்டு மட்டும்தான். அதை நான் என்ன பண்ணுவேன், 2 செட்டு தானே இருக்குது, அதை நம்ம மடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுருவேன். அது சேர்ந்து இப்போ 3-4 துணி சேர்ந்து போயிருக்கு. அதை இப்போ நம்ம மடிக்கணும். எல்லார் வீட்லேயுமே இந்த பிரச்சனை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து இப்படி கையை ரைஸ் பண்ணி எமோச்சு ஒன்று இருக்கும்ல, அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லார் வீட்லேயும் எத்தனை பேர் வீட்டில் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து நான் மடிக்கிறதா தான் மடிச்சிடலாம், ஆனால் அந்த சோம்பேறித்தனம் ஒன்று இருக்குல்ல, அதுதான் அங்கே மெயின். இப்போ நான் துணி மடிச்சுட்டு தான் அந்த இது பண்ணோம், ஏன்னா பார்க்குறதுக்கே பிடிக்காத மாதிரி இருக்குது. துணி மடிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ துணி இருக்குது பார்த்தீங்களா, 3 புடவை, எந்த வந்து 3 சுடிதார். இப்போது இது வந்து டபுள் வேலைன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த மூளை சோம்பேறித்தனப்பட்டுது. இப்போ நம்ம தான் மடிச்சாகணும், வேறு வழியே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து துணி எல்லாமே மடித்து முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலி. இது பெங்களூர் சைடில் வந்து ஒபோட்டுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் எங்கள் பெரியம்மாவோட அம்மா ஒருத்தவங்க பாட்டி பெங்களூரில் இருப்பாங்க. அவங்க வந்து அங்கே முத்தாலம்மன் தேர் திருவிழான்னு ஒன்று நடக்குமா. அவங்க வந்து ஒபோட்டுன்னு செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அப்போலாம் இது பேர் வந்து போலின்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிது. அப்போல்லாம் நிறைய இருக்கும், நாங்கள் சாப்பிட மாட்டோம். இப்போ வந்து அவங்க வர்றதும் எங்கள் பெரியம்மாவும் இல்லை. இப்போ வந்து அந்த போலி தான் நான் செய்ய போகிறேன். எப்படின்னா, யூடியூப் பார்த்து இப்போ நான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். திருப்பி அதை நான் உங்ககிட்டயே ஷேர் பண்ண போகிறேன் யூடியூப்லேயே, பாருங்கள். மக்களே, நான் போலி செய்யறதுன்னு சொல்லி டைம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டதால் நான் vlog எடுக்கலை. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன். ஆல்ரெடி வந்து கடலப்பருப்பு ஊற வைக்கணும்ல, அந்த கடலப்பருப்பு ஊற வச்சுட்டேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு, மைதா மாவில் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து மாவு பிசைய போகிறேன். மாவு பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஆல்ரெடி யார் யாருக்கெல்லாம் போலி செய்ய தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். போலிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு போலி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் நிறைய போடணுமா கொஞ்சமாக போடணுமான்னு தெரியல எனக்கு, ஏதோ மீடியமாக போட்டு வச்சுருக்கேன் அவங்க சொன்ன அளவில்.
எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு பிசைஞ்சிட்டேன். எதுக்குன்னா போலிக்கு. இந்த எல்லோ கலர் ஓகே தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியலாம். இந்த எல்லோஷா இப்போ என்னோடய ஷால் இருக்குல்ல அந்த எல்லோஷாக தான் இருக்குது. நல்லா பிசைஞ்சிட்டேன். ஒரு மணி நேரம் ஊறணும் மாவு, அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் பார்த்தேன். இப்போ இது வந்து 1 மணி நேரம் ஊறட்டும். கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதை வேக வச்சு அதுக்கப்புறம் அதை மசித்து வெல்லம் காய்ச்சி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் மாவு பிசைஞ்சாச்சு, தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க உங்களுக்கு நான் இப்போ தெரியும் பாருங்கள். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நான் மேலே லைட்டாக எண்ணெய் தடவி தட்டு போட்டு மூடிட்டு 1 hour கழித்து ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன், கடலப்பருப்பு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தேங்காய் வந்து ரெடி பண்ணணும். தேங்காய் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் ஷார்ட்ஸ் எடுக்கணும். ஷார்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் வந்து தேங்காய் ரெடி பண்ணி போலி செய்யலாம். இப்போ வந்து வாங்க நான் ஷார்ட்ஸ் எடுக்க போகிறேன். அதுக்கு நான் கிளம்பிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கெட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து ஷார்ட்ஸுக்காக நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கேரக்டர் நான் அப்புறமா காட்டுறேன். இப்போ இந்த கேரக்டர் மட்டும்தான், இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் கெட்டப் போட்டு ஷார்ட்ஸ் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஷார்ட்ஸ் ஃபுல்லாமே எடுத்துட்டேன். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸ் முடிச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து விலாக் வந்து மத்தியானம் எடுத்தேன். இப்போ வந்து ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. என்னால் விலாக் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் நான் போலிலாம் செஞ்சது நான் காட்டுறேன். இப்போ கொஞ்சம் வேலை இருந்தது, நான் கோலம் போட்டுட்டு இப்போ சாமான் தேய்க்கணும். சாமான் தேய்ச்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடணும். இதனால் எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது. நான் போய் குளிச்சுட்டு வந்து நான் போலி எப்படி செஞ்சேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். நானே அப்போ தான் சாப்பிட போகிறேன், இன்னும் நானும் சாப்பிடல. நான் சாப்பிடும்போது உங்ககிட்ட நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ என்னோடய வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இது என்னன்னா அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் விட்டுட்டேன். இப்போ திரும்பவும் யூஸ் பண்ணுறேன். அரிசி கழுவும் போது தண்ணி ஃபஸ்ட்லேயே அந்த தண்ணியை எடுத்து வச்சு கழுவுனா சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒன்றும் இல்லை, இந்த தண்ணிலாம் அப்படியே மூஞ்சி கழுவிக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் போயிட்டு பண்ணிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கழுவிட்டு வந்துட்டேன், பார்த்தீங்களா? இப்போ இது நம்ம டவல் வச்சு எதுவுமே துடைக்கக்கூடாது, இது அப்படியே ட்ரை ஆகணும், காயணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாய்ஸ்சரைசர் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். ஒரு வழியாக அந்த போலியை வந்து சாப்பிட போகிறேன். உட்காந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் செஞ்ச போலி. அம்மாக்காக கப்பில் போட்டு வச்சுருக்கேன். எப்படி வந்திருக்கு உங்களுக்கு, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கு. இன்னும் ஒன்று இந்த ஷேப் தான் கரெக்டாக வரல, மற்றபடி நல்லா செஞ்சுருக்கேன். பருப்பு போலி தனியாக தேங்காய் போலி தனியாக செய்வாங்கல்ல, ஆனால் நான் அப்படி செய்யலை, பருப்புலேயே தேங்காவை ஆட் பண்ணி செஞ்சுட்டேன். உங்களுக்கு போலி பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவுக்கு கொடுத்து நான் இதை சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். ஆனால் அது வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா அம்மா வரதுக்கு டைம் ஆகிடும். உங்களுக்கு என்னோடய விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தர் உமா ஜெயந்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.